வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், மிக்க நன்றி சார். நாங்க தான் சார் நன்றி சொல்லணும். வார வாரம் சரியான விளக்கங்களை தர்றீங்க. முதல் கேள்வி சார், சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசின பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஒரு மிருகத்தனமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது சார்? இதனுடைய பின்புலம் என்ன? இல்ல, பிரதமர் கூறினது போல ஒரு சம்பவம் இப்ப அமெரிக்கா சமீபத்துல போயிருந்த பொழுது, அதாவது ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு 3 நாள் விஜயத்துல போனார். 8, 9, 10 ஆகஸ்ட், சாரி செப்டம்பர். இந்த 8, 9, 10 செப்டம்பர் போய் திரும்பி இருக்காரு. அந்த இடத்துல சாம் பிட்ரோடாவை இன்டர்வியூ பண்ண இந்தியா டுடே தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் போறாரு. அவர் பேர் ரோஹித் சர்மான்னு பேரு. அவர் இந்த இவரை இன்டர்வியூ பண்றாரு, சாம் பிட்ரோடாவை, ராகுல் காந்தியோட விஜயத்தை பத்தி, அமெரிக்காவுக்கு எதுக்கு வந்திருக்கிறார், யாரை சந்திக்கிறாரு, இது என்னது. அதை கேட்கும் பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ராகுல் காந்தி இந்த மேட்டர் மேல ஏதாவது எடுத்துப்பாரா? பங்களாதேஷ்ல வாழும் இந்துக்கள் மீது தாக்குதல் அதிகமாயிட்டே போகுது. ஷேக் ஹசீனா அரசை நாட்டின பிறகு ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தாரு. அவர் ராஜினாமா செய்து இந்தியாவுக்கு வந்துட்டார், சரணம் அடைந்தார். சரணம் சொல்ல வேண்டாம், ஒரு அகதியா இறங்கினார். அப்படி இருக்கும் பொழுது இந்துக்கள் மேல தாக்குதல் அதிகமாகுது. இத பத்தி ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாம் பிட்ரோடாவை கேட்கிறாரு. அப்ப ராகுல் காந்தியோட டீம் மேனேஜர்ஸ், அவரோட மீடியா மேனேஜர்ஸ்லாம் அந்த உட்கார்ந்துருக்காங்க. அவர் உடனே எழுந்து, இதை நிறுத்து, இந்த இன்டர்வியூ போடாதீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இந்துக்கள் மேல தாக்குதல் கேள்வி கேட்காதீங்க. அப்ப சாம் பிட்ரோடா அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. இவரை தடுத்துடுறாங்க இன்டர்வியூவை. அப்புறம் இவர்கிட்ட போனை புடுங்குறாங்க. எதுல இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது போனை புடுங்கி அதை டிலீட் பண்ண பாக்குறாங்க. அந்த இன்டர்வியூ இதை டிலீட் பண்ண முடியாது, ஏன்னா அது லாக் ஆயிடுறது ஸ்கிரீன். உடனே இந்த ஃபேஸ் ஐடி காமிச்சு, இவர் முகத்தை காமிச்சு அந்த திருப்பி திறந்து அந்த இன்டர்வியூ இருக்கும், அதை டிலீட் பண்றாங்க, அந்த ஃபோல்டரை டிலீட் பண்றாங்க. அப்புறம் அவர் அடைச்சு வைக்கிறாங்க ஒரு ரூம்ல. இதே இவர் சொல்றாரு, நான் கேள்வி கேட்டு இந்த ரோஹித் சர்மா பிறகு சொல்வது என்னன்னா, இந்த மாதிரி எங்கிட்ட நடந்துட்டாங்க. இவர் சொன்ன பிறகு ராகுல் காந்தி தரப்புல இருந்தோ காங்கிரஸ் பார்ட்டி தரப்புல இருந்தோ ஒரு மறுப்பு கிடையாது. ஆனா சாம் பிட்ரோடா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சம்பவம் நான் அதை இது பண்றது இல்ல, ஒரு பொழுது இதை சப்போர்ட் பண்ண மாட்டேன், இது தப்பு அப்படிங்கிறார். ஒரு விதமா ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பத்திரிகை தொழிலுக்கு ஆபத்து இருக்குது. பிரதமர் மோடி அரசு கீழே ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இது சர்வாதிகார அரசா இருக்குது மோடி. பிஜேபி கிரிட்டிசிசம் தாங்க மாட்டேங்கிறது. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு அடுக்கி வைக்கும் பொழுது காங்கிரஸ் சரி, காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்பட இவெல்லாம் நடந்த போது இந்த சம்பவம் என்னது? இது அவர் கேட்ட கேள்வி என்ன? வேற ஒண்ணும் கேட்கல. அந்த கேள்வியில ஒரு தவறு இல்லை. ராகுல் காந்தி வேணும்னா அதுக்கு பதில் சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம், பதில் சொல்லிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இது ஏதோ ஒரு பெரிய கேட்டது, ஏதோ பெரிய இதுவாகும். போனை புடுங்கி அவர் ரூம்ல அடைச்சு வச்சு அதை டிலீட் செய்து, இவங்கெல்லாம் என்ன ரொம்ப லிபரல் டெமோக்ரஸிய நம்புறவங்களா, இல்ல இவங்க ரொம்ப ப்ரோ லிபரல் பீப்புளா? அங்க ஏதோ ரொம்ப கிரிட்டிசிசம் டாலரேட் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த கேள்வி, இதுல 2 விஷயம் இருக்குது சேதுராமன். ஒண்ணு, இந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்றது பார்த்தா என்ன தெரியுது, வெறும் லிப் சர்வீஸ், ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ், டெமோக்ரஸி, நாங்க ரொம்ப லிபரல், எந்த கிரிட்டிசிசமே தாங்கிப்போம் அப்படின்னு ஒரு நாடகம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு வந்த விஜயத்தோட மர்மத்தை வெளியிடப்படுத்துது. எதுக்கு வந்தாரு, என்ன அவசரமா ஏன் அந்த 3 நாள் வந்துட்டு போனாரு? செப்டம்பர் 8, 9, 10 யாரை சந்திச்சாரு? அங்க டெக்சாஸ்ல, டாலஸ்ல நடந்த மீட்டிங்ல யார் உட்கார்ந்து இருந்தாங்க? வாஷிங்டன்ல அவர் ஒரு கூட்டத்தை எட்டு பண்றாரு, அங்க என்ன ஆச்சு? எதுக்காக ப்ரோ பாகிஸ்தானா இருக்கிற யுஎஸ் காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினராக இருக்கும் எலனா உமரை சந்திக்கிறாரு?
அதை தவிர்த்து பல அங்க காஷ்மீர் கவுக்கஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு குரூப் இருக்குது. காஷ்மீர் அதாவது காஷ்மீர் செப்பரேட்டிஸ்டுக்காகவும் காஷ்மீர்ல செப்பரேட் ஏதாவது அந்த பல குரூப்ஸ் இருக்கு பாருங்க. அந்த குரூப்ஸுக்கெல்லாம் அவங்களோட இருக்கிற குரூப்ஸுக்கு அங்க காஷ்மீர் அமெரிக்கன் கவுன்சில் இருக்கிறது. இந்த செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னணியில் இருப்பது பாகிஸ்தானோட இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது ISI. அந்த மாதிரி மீட்டிங் அவர் எதுக்கு போறாரு? எலனா உமர் வந்து ஓப்பனா அவங்க வந்து காஷ்மீரை வந்து இந்தியாவோட இருப்பதை எதிர்த்தும் பாகிஸ்தானோட போன மாதிரி பல இதுல பேசியிருக்காங்க. அதை தவிர்த்து பாகிஸ்தான் அரசு அழைப்புல இவங்க பாக் ஆக்கியபைட் காஷ்மீரும் போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தலைவரை இவர் ஏன் சந்திக்கிறாரு? அமெரிக்காவில இருந்து ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு முன்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் தர பாக்குறாரா? என்ன மெசேஜ் அது? நேஷனல் கான்ஃபரன்ஸ் போலையும் நம்ம மெஹபூபா முஃப்தி PDP மாதிரி காங்கிரஸ் காஷ்மீர்ல ஒன்று சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆர்டிகல் 370 நகர்த்தினதை பத்தி இந்த தேர்தலில் அது ஒரு இஷ்யூவா பண்ணியிருக்காங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதாவது ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லாவோட கட்சி. அதுல அவங்களோட உடன்பாடு இருக்குது, அலையன்ஸ் இருக்குது. அவங்க 370 அகற்றிடும் 2019க்கு முன்னால் இருந்த நிலைமைக்கு கொண்டு போவோன்னு தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. அதுதான் அவங்க எலெக்ஷன் பிளான். காங்கிரஸ் வெளிப்படையாக சப்போர்ட் செய்வதில்லை. ஆனா இவர் ராகுல் காந்தி ஒரு தினம் காஷ்மீர் போயிட்டு வந்து என்ன சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்துல? அங்க இருக்கிறது எல்லாம் படத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, மத்திய அரசு எடுத்து போயிடுத்து, காஷ்மீர் தேர்ந்து எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து, காஷ்மீர் மக்களை வேற பிடுங்கி எடுத்து, மக்களிடம் இருந்த இதெல்லாம் பிடுங்கி எடுத்து அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணார் ராகுல் காந்தி. உண்மைக்கே இல்லை இது. நீங்க ஜம்மு காஷ்மீரோட ஃபியூச்சரை பத்தி உங்கள்ட்ட என்ன இருக்குது? இல்ல நாங்க அதை முழு மாநிலம் ஆக்கிட்டோம். அந்த முழு மாநிலம் ஆக்கிட்டோம் பிரதமர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, அங்கேயே சொல்லியிருக்காரு. அதை முழுமையா அந்த பிரச்சாரம் ஆகும் அங்கேயே சொல்லியிருக்காரு. அதனால புதுசா ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பேசுவது, இந்த மாதிரி செய்வது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, அங்க போன பர்பஸ் வந்து இந்த செப்பரேட்டிஸ்டுக்கு ஒரு என்கரேஜ், ஒரு இது பண்ற மாதிரி அங்க ஒரு மெசேஜ் கொடுக்கறது, சாதட் அவங்களும் காங்கிரஸுக்கு ஆதாரமா இருக்கணும்னு. பிஜேபி தேர்தலில் நேர போகுது என்னன்னா பாருங்க, இந்த மாதிரி நிலைமை கூடாது. அதுல நீங்க அவதிப்பட்டது காஷ்மீர் மக்கள் தான். தீவிரவாதத்துல நிறைய தாயார்கள், காஷ்மீரி தாயார்கள் தன் பிள்ளைகளை இழந்தார்கள். பல இன்னோசென்ட் பீப்புள்லாம் அதுக்கு இதானாங்க, விக்டிம் ஆனாங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் ஆர்டிகல் 370 நாட்டப்பட்டது. 370 ஆர்டிகல் பாத்தீங்கன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் பேரியரா இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இது பண்ணுவது என்ன காரணம்? எதுக்கு அங்க போனாரு? எதுக்கு இப்படி பேசுறாரு? அவர்களை சந்திச்சு என்ன பேசினாரு? அதுல இவர் கேட்ட கேள்வி என்ன தவறு கேட்டுட்டாரு? இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? ஆனா இந்த சம்பவத்து மேல ஒரு வார்த்தை கிடையாது. இந்த சம்பவத்து மேல இந்தியாவில் இருக்கிற பல பத்திரிகை பெரிய ஆசிரியர்களோ பத்திரிகை சங்கங்களோ யாரும் இதை பத்தி பேசுவதில்லை. அதாவது பிரஸ் ஃப்ரீடம்னா ஒருத்தர் செஞ்சா சரி, இன்னொருத்தர் செஞ்சா அது வந்து டேஞ்சர். நீங்க வந்து சுதந்திரத்துக்காக இருக்கீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரத்துக்காகவும் பத்திரிகையாளர் சுதந்திரம் இதையும் கண்டம் பண்ணுங்க. இது என்ன பிஹேவியர் இது? ஆனா இதுல மௌனம். அதாவது என்ன சொல்ல வர சேத்துராமன், இப்ப என்ன ட்ரெண்ட் பாக்குறோம்னா செலக்டிவ் அவுட்ரேஜ். இப்ப பெண்களை வச்சு ஒரு இப்ப ரேப் சம்பவம் ஆச்சுன்னா மேற்கு வங்காளத்துல ஏற்பட்டுதான் வாய பொத்திட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு மமதா தேவை. அது முதல்ல எந்த இடத்துல நடக்கிறதுன்னு பார்ப்போம், எந்த மாநிலத்துல இருக்குதுன்னு பார்ப்போம், அந்த மாநிலத்துல யார் ஆட்சியில் இருப்பான்னு பார்ப்போம். அந்த ஆட்சியில் இருக்கிறவ நமக்கு சாதகமா பாதகமா பார்த்துட்டு தான் நம்ம பேசுவோம். இது என்ன நியாயம்? இது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதனால்தான் நேத்திக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் முதல் முறையாக கேம்பெயின் செய்த போது இதை சொல்றாரு. நீங்க காங்கிரஸை நம்பாதீங்க, ஃப்ரீடம் எல்லாம் பேசுவாங்க, உங்க காஷ்மீரி ஃப்ரீடம் பேசுறாங்க, பொய்க்களை சொல்றாங்க.
பல வளர்ச்சி திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. ஏன்னா பிஜேபியோட இதுதானே கேம்பெயின். என்ன பாருங்க, 90 சீட் இருக்குது. 43 தொகுதி ஜம்முல, 47 தொகுதி நம்ம காஷ்மீர்ல, காஷ்மீர் வேலியில. பிஜேபி சொல்வது என்னன்னா, இந்த நீங்க 5 ஆண்டு கால பல விஷயங்கள் மாறி இருக்கீங்க, நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. 5 லட்சம் காஷ்மீரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள்லாம் ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இது வேணுமா, இல்ல 19 முன்னாடி இருந்த நிலைமை வேணுமா? அதைத்தான் இவன் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு பிரதமர். சேத்ராம் சார், நீங்க ஆர்ஜிகர் சம்பவத்தை நினைவு கூர்ந்தீங்க. இப்ப அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை, குறிப்பா மருத்துவர்களை வந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திச்சிருக்காங்க. இத பற்றி சந்திச்சிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல எங்க போராட்டம் நடக்குதோ அங்கேயே போனாங்க. ஆனா அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க, அதுல எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, அந்த கோரிக்கைகள்லாம் நீங்க பண்ணுங்க. யார் அத்தாரிட்டியில இருந்தாங்க அவங்களெல்லாம் நாத்துங்க. யார் இந்த சம்பவத்துக்கு கை கொடுத்தாங்களோ, என்ன சம்பவம், ஒண்ணு அந்த இது நடக்குது, இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, ஆஸ்பத்திரியில் நடக்கும் ஊழல். அந்த ஊழல்ல பணம் எங்க போகுது, அந்த ஊழல்ல ஈடுபடுறவர்களோட கையாள் யாரு, அந்த மாதிரி ஒரு கையாள் தான் இந்த சம்பவத்துக்கு இது பண்ணிருக்காங்க. யார பிடிப்பட்டு மெயின் அக்யூஸ்டா சொல்றாங்களோ, ஒரு லேடி டாக்டரு, அது இன்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் முழுக்க இன்டர்ன்ஸ் தான் நடத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கட்டும், இல்ல கிராஜுவேட் எம்பிபிஎஸ் படித்துக்கொண்டு கடைசி வருடத்துல இருக்கிற வகுப்புல இருக்கிறவங்களும் சரி, எம்பிபிஎஸ் முடிஞ்சு எம்டிஓ எம்எஸ்ஓ பண்றவங்களும் சரி, அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல, பல ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ராவு பகலும் வேலை செய்யறாங்க. சீனியர் டாக்டர்ஸ் வருவாங்க போவாங்க, இவங்க எமர்ஜென்சினா கூப்பிட்டு விடுவாங்க, அவங்க வருவாங்க. இந்தியாவில் ஹெல்த் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துறாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால்தான் டாக்டரா வரப்போறவங்களுக்கு இந்த நீட் பரீட்சை வச்சு நல்ல இதுவா தேர்ந்தெடுத்து நல்ல பிள்ளைகள் அதுல வந்தாதான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஒரு சின்சியரா ஒரு மெடிசன்ல இப்ப போஸ்ட் கிராஜுவேட் பண்ற அந்த அந்த யங் டாக்டருக்கு, லேடி டாக்டர் காலையிலேருந்து வேலை செய்யறாங்க, டபுள் டியூட்டி ஆயிடுறது. பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஓய்வு எடுக்க ஒரு ரூமுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு நபர் அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க போய் ஒரு கிளாஸ் ரூம்ல, ஒரு செமினார் ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க, தலையை கொஞ்சம் சாஞ்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த சம்பவம் ஏற்படுறது, அவங்களை கொலையை செஞ்சிடறான். இதை தொடர்ந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ பல பேரை கைது செய்திருக்கு. இன்னைக்கு கைது செய்வதெல்லாம் யாரு, ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டா இருந்தது. ஒண்ணு சம்பவம் நடந்தது, சம்பவம் நடந்ததுக்கான சூழ்நிலை உருவாக்கியது யாரு, சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார். இரண்டாவது, சம்பவம் நடந்த பிறகு அத்தாரிட்டி இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எதற்காக அவசர அவசரமா அந்த இடத்தை உடைக்கப்பட்டது, என்ன எவிடன்ஸ் இது பண்ணப்பட்டது, இதெல்லாம் ஏன் செய்யப்பட்டது, அவளை செய்ய தைரியம் எங்கேருந்து வந்தது, யார் இவர்கள். அதுல பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஊழல் தான் காரணம். அந்த ஊழல் செய்பவர்கள் யார் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்புல உள்ளவர்கள். அவர்கள் பணம் சம்பாதிச்சு கட்சிக்காரர்களுக்கு குடிக்கிறார்கள். அது மேலிடத்துக்கு போகுது. அது மேலிடத்துக்கு போவதனால என்ன ஆகுது, அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டா அவங்களால ஒண்ணும் செய்யப்பட மாட்டேங்குது. அதுதான் உண்மைங்க. உண்மை என்னன்னா, இதுல எங்க பாலிடிக்ஸ் ரிலேட்டட், ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல், ஆர்ஜிகார் 100 ஆண்டு கால மேல உள்ள பழமையான ஹாஸ்பிட்டல் இது. இந்த சம்பவம் பாருங்க, சம்பவம் இந்த மாதிரி நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு என்ன நடக்குது, முதல்ல சம்பவம் நடக்க கூடாது, அது வேணுங்கிற பாதுகாப்பு இருந்திருக்கணும். இன்னைக்கு பேஷண்ட்ஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது, டாக்டருக்கும் பாதுகாப்பு கிடையாது. அது டாக்டரா வேலை செய்யறவங்க, நர்ஸா வேலை செய்யறவங்க, நம்ம சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு அது வேலை செய்யற இடத்துல கூட பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பு தர முடியாத நிலைமைக்கு கொடுத்தது யார் மேற்கு வங்காளத்துல, அந்த ஊழல். அந்த அடிப்படை காரணம் ஊழல். சேத்துராமன், உனக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா மமதா அரசியல் நடக்கும் ஊழல் தான் காரணம். அந்த ஊழலில் ஈடுபடுவர்கள் எது செய்தாலும் மமதாவில் ஒண்ணும் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. சந்தேஷ் கலி இன்சிடென்ட் அதேதான்.
சந்தேஷ்கலி என்ற ஒரு கிராமத்தில் நடந்தது என்ன? இதே ஊழல் இருக்குது. அந்த ஊழல் பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க செய்பவ மேல குற்றச்சாட்டு இருந்தா போலீஸ் ஒண்ணும் செய்வது இல்ல. காரணம் என்னன்னா அவங்க மேலிடத்துக்கு கிட்டக்க. சோ ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் எது உண்மையாக்கித்துன்னா, எது சந்தேஷ்கலி சம்பவத்தை மேற்கு வங்காள மக்கள் மக்கள் வந்து அதை மறக்க செய்த மமதா இருக்கா பாரு, அது ஒண்ணுமே நடக்கல, அது முழுமையா பொய், எல்லாரையும் பயமுறுத்தி ஒண்ணுமே கிடையாது இது அப்படி இப்படி சொல்லி முயற்சி பண்ணாங்க லோக்சபா தேர்தல்ல. அத மக்கள் நம்பிட்டாங்க. ஆனா பிறகு இந்த சம்பவம் வந்த பிறகு மக்கள் மூச்சுட்டாங்க. ஓஹோ, மேற்கு வங்காளத்துல இதான் நடக்குது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளோ, நம்ம தங்கச்சிகளோ, நம்ம தாயார்களோ யாருமே சேஃப் கிடையாது. ஆட்சியில செய்ய ஊழல் நடக்குது. அந்த ஊழலுக்கு யாரு ஒத்துழைப்புக்கிறாங்களோ இல்ல உடன் இருக்கவங்களோ அவங்க என்ன வேணா செய்யலாம். அவங்க கேட்பால் ஆளு கிடையாது. போலீஸும் ஒண்ணும் செய்யாது. இந்த நபர் யாரை பிடிச்சிருக்காங்களோ அவர் கல்கட்டா போலீஸ் வாலண்டியரா, ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கணும் போலீஸ் வாலண்டியர்னு. போலீஸ் மாதிரியே பனியன் போட்டு போறான், டி ஷர்ட்ல எழுதி இருக்குமா கல்கத்தா போலீஸ்னு. அவர் வைத்திருந்த மோட்டார் சைக்கிள் வந்து போலீஸ் கமிஷனர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அப்ப போலீஸ்க்கு இந்த சம்பவத்துக்கு என்ன தொடர்பு? போலீஸுக்கும் ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? போலீஸ் மாதிரி பாவனை செய்து அங்க செயல்படுவர்கள் யார்? இந்த இது சிம்பிளா இருக்குதுங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் பிடிச்சா நீ புரிஞ்சிடும். ஏஐடி கூட தொடர்ந்து அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மாணவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எங்களோட பேசுங்க, எங்க கோரிக்கைகளை வைக்கிறோம், ஆனா இதை நீங்க லைவா டிவியில காமிங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. என்னன்னா அவங்களுக்கு என்ன பயனா, நாங்க உண்மையா பேசிட்டு வந்தப்பறம் மமதா கதையை மாத்திடுவாங்க. தலைமுறை நடந்திருக்கு. அதனால்தான் அவங்க சொல்றாங்க திருப்பி தலைபடியே ஆயிடும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பணம் எது சுரண்டிட்டு இருக்காங்களோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அதாவது போலி மருந்து கொடுப்பது, கட்டின பேண்டேஜ் அலம்பி திருப்பி கட்டுவது, பழைய சிரிஞ்சு யூஸ் படுத்துறது, பல டியூப் எல்லாம் யூஸ் படுத்துறது, இந்த மாதிரிதான் ஊழல் நடந்துட்டு இருக்கு அரசு ஆஸ்பத்திரியில. மெடிக்கல் வேஸ்ட் இருக்கு பாருங்க, அதுல ஒரு பிசினஸ். அன்கிளைம் டெட் பாடிஸ் அதுல ஒரு பிசினஸ். அதாவது ஒரு துளி கூட மனித ஒரு ஹியூமன் சிம்பத்தியோ ஒரு ஃபீலிங்கோ ஒரு கன்சன்ட்ரேஷன் இல்லாம, மனிதாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க மேற்கு வங்காளத்துல பாக்குறீங்க. இவங்க தங்களை மோடி அரசுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லிக்கிறாங்க, தங்களை பிரதமர் ஆன நினைக்கிறாங்க. மக்கள் நம்புவாங்களா இவங்கள? இதுதான் மதசார்பற்ற அரசியலா? இதுக்காக ராகுல் காந்தி மௌனம் சாதிக்கணுமா? இதுக்காக சரத்பவார் மௌனம் சாதிக்கணுமா? இதுக்காக இடதுசாரி கட்சிகள் மேற்கு வங்காளத்தில் இருக்க இடதுசாரி தலைவர்களை தவிர்த்து யாரு பேசுறது இல்லை? ஏன் பேசுறது இல்லை? ஏன்? ஒருவேளை மமதா நமக்கு தேவைப்பட்டா நம்ம தில்லியில ஆட்சி பிடிக்கிறதுக்கு, அதாவது என்ன வேணா நடக்கலாம் மேற்கு வங்காளத்துல, ஆனா நாங்க பேசாம இருக்கோம். ஏன்? நாங்க பேசினா அப்புறம் மமதா எங்க மேல கோச்சுட்டா நாங்க ஆட்சி எப்படி பிடிக்கிறது? நான் கேட்கிற கேள்வி ஒரே கேள்விங்க, மக்கள் மத்தியில என்ன தோணும்? இந்த மாதிரி செய்யறவங்க ஆட்சி பிடிக்கலாமா? அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு யாரா உடன் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆதரிக்கலாமா? இதுதான் கேள்வி வரது திருப்பி திருப்பி சேர்த்துறாங்க. நீங்க நாடு முழுவதும் டாக்டர்கள்லாம் அசந்து போயிருக்காங்கன்னா, ஷாக்கடா இருக்காங்கன்னா, அகில இந்திய லெவல்ல இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல நடக்கிற மாதிரி சம்பவம் வேற எங்கேயும் நடக்கல. நான் கல்கத்தால பிறந்து வளர்ந்தவன். கல்கத்தாவில இந்த மாதிரி பெண்மணிகளிடம் நடந்ததே இல்லை. இந்த சிச்சுவேஷன் இப்படி ஆனதே கிடையாது. ஒரு டயத்துல கல்கத்தால சேஃபஸ்ட் சிட்டிம்பாங்க. இரவுல கூட மக்கள், அதாவது லேடிஸ் எல்லாம் டாக்ஸி பிடிச்சு போலாம், ஒன்னா அதும்பாங்க. இன்னைக்கு நிலைமை எந்த மாதிரி வந்திருக்கு? இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் என்ன? 2011 இருந்து மமதா என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? மேற்கு வங்காளத்தை எப்படி மாற்றுவேன்னாங்க, எப்படி மாற்றி வச்சிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் பணமா? அதாவது சேதுராமன், ஊழல்ங்கிறது இதுதான். ஒரு ஊழல்ங்கிறது வெறும் பணம் சொன்னது இல்ல, அது கூடவே கேரக்டரும் இந்த மாதிரி வந்துடும். இன்னைக்கு நம்ம பாக்குறது தமிழ்நாடா இருக்கட்டும், எங்கே கரப்ஷனோட ஃபாலோ அவுட் இதுதான். அவங்க வச்சதுதான் சட்டம், என்ன வேணா செய்வாங்க, யாருக்கும் மதிப்பு கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு அவங்கள சொல்ல முடியாது. யாரு முதல்வர் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஏன் தவிக்கிறாங்க? அது தவிப்புக்கு காரணம் என்ன?
நீ மக்களோட என்ன வேணா செஞ்சுக்க, என்ன வேணா கொலை கூட செஞ்சுடலாம். இங்க ரேப் அண்ட் மர்டர் ரெண்டும். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம், உங்க மூலமா என் கட்சிக்கு பணம் வருது, எனக்கு பணம் வருது, அதனால வாய் பொத்திட்டு இருக்கேன். இத மக்கள் ஒத்துக்கணுமா? இதுதான் மோடியோட மாடலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாடலா? இதா செக்குலர் கவர்மெண்டா? இதா செக்குலர் கவர்னன்ஸா? இத மேற்கு வங்காள மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டர்ல பிஜேபி இது இல்லைங்க. இது பிஜேபி அந்த மேட்டர் இல்லைங்க. அது இதுதான் உண்மை. சார், அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இது எந்த மாதிரியான தாக்கத்தை காங்கிரஸ்லயோ அல்லது பிஜேபிலயோ உருவாக்கும் நினைக்கிறேன்? இப்போ நம்ம பேசுற நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்காரு. தான் ஏதோ பெரிய தியாகி மாதிரியும், தான் ஜெயில இருந்து விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமாகவும், ரொம்ப பெரிய சாதிச்சுட்டு வந்த மாதிரி தன்னை பகத்சிங்கோட கம்பேர் பண்ணிட்டு, ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சிக்கு இது ஒரு புது உசுறு வந்து கொடுத்து, தனக்கு ஒரு புது உயிர் இது, பெரிய போராட்டம் இது, ஜெயிலுக்குள்ள போனது எதற்கு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் எந்த குறை கண்டுபிடிக்கல சிபிஐ போட்ட கேஸ்ல, எதற்கு இவரை இத்தனை நாளா வச்சிருக்காருன்னு தான் கேட்டிருக்கு. அதுல ஒரு ஜட்ஜ் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப வந்து பாருங்க, காங்கிரஸ் இப்ப ஹரியானால தேர்தல் வருதுங்க. ஹரியானா தேர்தல்ல ராகுல், அதாவது காங்கிரஸ் ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு, ஒரு அலையன்ஸ் தேவையில்லை, நம்ம தனியா போலாம், எல்லாம் தயாரிப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ராகுல் காந்தியை ஃபோர்ஸ் பண்ண வச்சாரு இவரு. யாரு? ராகுல் காந்தி ஹரியானாவோட முதல்வர், முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் ஹூடா கிட்ட சொல்லி, இல்ல நம்ம ஏதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இட ஒதுக்கீடு செய்யணும். இது ஹரியானா காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிடிக்கல. எதுக்கு இந்த ராகுல் காந்திக்கு கேஜ்ரிவால் நுழைக்கிறாரு? கேஜ்ரிவாலுக்கு ஒரு லோக்சபா சீட்டு கொடுத்தோம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 2024 தேர்தல், அது தோத்து போச்சு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒண்ணும் கிடையாது. டெல்லியிலே காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டி அலையன்ஸ்ல 7க்கு 7 சீட்டும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அலையன்ஸ் ஃபிளாப்டு. மக்களை ஏத்துக்கல. நீங்க கேஜ்ரிவால் ஊழலுக்கு எதிர்த்து பேசி திருப்பி அவங்களோட அலையன்ஸ் பண்றீங்க. அதுல ஹரியானாலேயே இருந்தது. அதனால காங்கிரஸ் கட்சியே பிளவு ஏற்பட்டது. பல தலைவர்கள் விட்டுட்டு போனாங்க வெளியில, ஆம் ஆத்மி பார்ட்டியோட சேரக்கூடாது. இப்ப இவர் வெளியில வந்துட்டாரு. இவர் தன்னை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா தன்னை அவர் வந்து இனிமே டெல்லி முதல்வரா நினைக்கல, பிரதமர் லைன்ல பாக்குறாரு. மமதா மாதிரி இவருக்கு தனி ஒரு கனவு இருக்குது. அப்ப ராகுல் காந்தியோட கனவு என்ன ஆகும்? இத பாத்தீங்கன்னா இவர் வெளியில வர்றது காங்கிரஸுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனாலதான் காங்கிரஸ் தரப்பில இருந்து இவர் வெளியில வந்ததுக்கு பெரிய வரவேற்பு கிடையாது. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ச்சினா காங்கிரஸோட டவுன்ஃபால்ல தான் வந்துச்சு. எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்திருக்கு அதெல்லாம் காங்கிரஸ் அட் த காஸ்ட் ஆஃப் காங்கிரஸ். இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இவர் இப்ப வந்திருக்காரு. இவர் ராகுல் காந்தி வேற இல்ல பெரிய எதிர்கட்சிகளோட ஒரு ஒற்றுமை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்காரு. அவங்க கேட்ட சீட்டு அவங்க 5 கொடுக்கலாம்னு ஹரியானா தலைவர்கள், அதை அவங்க ஒத்துக்கல. அவங்க 20 மேல இடத்துல போட்ட கேண்டிடேட்ஸ் கேட்ட 90 கேண்டிடேட் போட்டா நான் கேள்விப்பட்டேன். விட்ரா பண்றதா இல்ல. 5-10 சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய குடும்பாங்க, இருக்கிறதோ 90. காங்கிரஸ் கட்சி ஹரியானா தலைவர்கள் சொல்வதில் உண்மை இருக்குது. ஒன்றும் பெரிய இது கிடையாது அங்க. இவர் என்னடான்னா ஒரு பெருசா சாதிச்சா மாதிரி, ரொம்ப பெரிய இது பண்ணதா மாதிரி, அவர் தன்னோட அக்னி பரீட்சைக்கு தயார் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு. ஏன்னா பிப்ரவரி மாதத்துல டெல்லியில தேர்தல் வருது. டெல்லியில சட்டசபை தேர்தல் வருது. அவர் அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 4-5 மாசம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா அங்கேயே ஆச்சு. அப்புறம் அதை தவிர்த்து அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்கு. அந்த அதாவது சாராய பாலிசியில் ஏற்பட்ட வம்பு இது. பணம் வந்துச்சு போச்சு எல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு. ஒன்னும் கோர்ட் சொல்லல இவர் நிரபராதின்னு சொல்லி வெளியில விடல. பெயில் இவரை வச்சுக்க வேண்டாம். பெயில் வந்து ஜெனரலா பெயில் இஸ் த நார்ம். ஜெயில் எக்ஸெப்ஷன் ஒரு லீகல் ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்குது. அதை கோட் பண்ணி இல்ல நீங்க இவ்வளவு நாள் வளைய வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒன்னு இடி மணி ட்ரையல் கேஸ், இதுல கைதியாப்பட்டாரு. அதுக்கு பிறகு இவர் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்னால ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்தது.
நீங்க தனித்தனியா அவரை கைது செய்தீங்க ஏன்னா அவரை ஜெயில வைக்கிறதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற 2 ஜட்ஜ்ல ஒரு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. ஆனா 2 ஜட்ஜ் சொன்னது என்னன்னா இதுல ஒண்ணு இது பண்றதுக்கு இல்லன்னு. அதாவது முறைப்படிதான் சிபிஐ செஞ்சிருக்காங்க அதுவும் சொல்லியிருக்காங்க. இதுல முறைகேடு எதுவும் ஏற்படல. ஆனா அவர் இப்ப என்ன சொல்ல வந்திருக்காருன்னா நான் வேணா பதவி விட தயாரு, அடுத்து வேற யாரா சிஎம் போட தயாரு அப்படிலாம் இப்ப பேசியிருக்காரு. இப்போ நம்ம பேசும்போது நான் சொல்றேன் பிரேக்கிங் நியூஸ். கூடி சீக்கிரம், அதாவது நான் என்ன இந்த பாருங்க, ஜெயில இத்தனை நாள் உள்ள இருந்தாரு, முதல்வரா இருந்தாரு, விட மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்ன நினைக்கிறாரு, தொடர்ந்து இருந்தா அது பிரச்சனை வருமோ சொல்லி நான் விட தயாருங்கிறாரு. இப்படி விட்டாருன்னா யார சார் வைப்பாரு? அவங்க மிஸ்ஸஸ் வந்து வேணா சிஎம் ஆக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டதா சொன்னீங்க ஒரு தடவை. அந்த ஐடியா அது கட்டாயமா இருக்குதுங்க. ஏன்னா அவங்களும் முன்னாடி இருக்காங்களே. இப்ப என்ன சொல்றாரு, நான் விட தயாரு, நான் விட்டு விடுறேன். அப்ப கேஜ்ரிவால் ஏதோ பிளான் வச்சிருக்காரு. ஏன்னா இவர் திரும்பி வந்து உட்கார்ந்தாலும் இவரால் செயல்பட முடியாது. ஏன்னா இவர் முதல்வரோட அலுவலகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்களே. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? நான் முதல்வர் ஆனாலும் ஒண்ணும் செய்யலன்னு தான் வரும். அதை நான் தியாகம் செஞ்ச மாதிரி காமிச்சா எப்படி? அதனால அடுத்த முதல்வர் வரப்போறார். இன்றைக்கு அவர் சொல்வது என்னன்னா, அடுத்த முதல்வர் சில நாட்களில் ஏதோ பெரிய தியாகம் செய்த மாதிரி இந்த தியாகம் நாடகம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதான் நம்மளோட ஹெட்லைனுங்க சேத்துராமன். சார், பிஜேபிக்கு என்ன மாதிரி விளைவுகளை இது உருவாக்க நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு இது சாதகமா இருக்குமா வரப்போற சட்டசபை தேர்தல் டெல்லியில? பாருங்க, லோக்சபா தேர்தல்ல பாத்தீங்க, காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டி தனியா நின்னாலும் சரி, ஒன்னா நின்னாலும் சரி, பிஜேபியோட ஒரு தாக்கத்தை தாங்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. இல்ல, நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, சட்டசபை தேர்தல் வரும்போது ஆம் ஆத்மிக்கு சாதகமா போயிடுது டெல்லி, பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபிக்கு சாதகமா இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க, இப்ப அடுத்த வருடம் 2025 தேர்தல் நடக்கும் பொழுது பிப்ரவரி மாதத்துல 2020 இருந்த நிலைமை 25 நிலைமை வித்தியாசம் இருக்குது. மக்கள் பார்த்துட்டாங்க கேஜ்ரிவால் என்ன, அவரோட நல்லாட்சி என்ன இருந்தது, முதல்ல எப்படி இருந்தது, கடைசியில் என்ன ஆச்சு, அவங்களோட அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எதிரி கிளியராகி வரல. பட் அவர் ஏதாவது ஒரு தியாகமா காமிச்சாலாவது நமக்கு இது இருக்குமோ? ஏன்னா அவர் இப்ப திருப்பி போய் உட்கார்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல கேஸ் வந்தவொடனே விட்டுருக்கணும்ல. நான் இதார வரையில் என்ன கேஸ்ல இருந்து நிரபராதி யார வரையில் நான் இருக்க மாட்டேன் அது சொல்லல. நான் ஜெயில இருந்து தொடர்ந்து செய்வேன். இப்ப ஜெயில ஒருத்தர் உள்ள போயாச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்ப அந்த டிராமா மாத்த என்ன சொல்றாரு, கூடி சீக்கிரம் ஒரு புது முதல்வரை தரேன் அப்படின்னு இப்போ அடுத்த நாடகம் ஆரம்பிச்சிருக்காரு. சார், அடுத்த விஷயம், உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட தலைநகரமான போர்ட் பிளேயரோட பெயரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாத்தி வைக்கலாம்னு இருக்கும் அப்படின்னு. இது காலனிய பெயர்களை நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல வேற எந்த மாதிரி திட்டத்திற்காக பாஜக அரசு இதை செய்யுது? இல்லைங்க, போர்ட் பிளேயருங்கிறது அது ஆங்கில டைட்டில் இருந்தது. உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்தமான் தீவு வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது உலக போர்ல அந்த இடத்த ஜாப்பனீஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் போஸ் ஓட முதல் இது அந்த இடத்துல தான் போர், அதாவது அசாத் இந்து ஃபௌஜோட இதுவே அங்க முதல்ல நடந்தது. இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் எதுக்கு நேதாஜி தலைமை தாங்கினாரோ அதோட ஒரு இது அங்க இருக்குது. அதை தவிர்த்து ஒரு சுதந்திர வீரர் என்று கருதப்படும் வீர் சாவர்கர் அண்டமான் செல்லுலார் ஜெயில ஒரு சின்ன ஜெயிலுக்குள்ள அடைஞ்சு கிடந்தாரு. அது கான்ட்ரவர்சி. அவர் மன்னிப்பு கேட்டு வெளியில வந்தாரு. அதனால அவர் வந்து, ஆனா 10-11 வருஷம் இருந்தாரு அங்க ஜெயில. அந்த சின்ன இடத்தை பார்த்திருக்கேன், நான் போயிருக்கேன் அந்த அண்டமான் செல்லுலார் ஜெயில். அவர் இருந்த செல்லும் பார்த்திருக்கேன். சின்னது, ஒரு ஆள் படுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும், 6 அடியோட கம்மியா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல அவர் 11 ஆண்டு காலம் இருந்தாரு. மகாராஷ்டிரால சரி, குறிப்பிட்டதை சொன்ன பார்த்தீங்க, மராட்டி மக்கள் மீது அவருக்கு ரொம்ப இது பண்றாங்க.
வீர் சாவர்கர் வந்து இந்து சபால இதுவா இருந்திருக்கலாம், காங்கிரஸுக்கு எதிர்த்து இருந்திருக்கலாம். ஆனா அவரோட சுதந்திர போராட்டம், அவரோட சுதந்திரத்துக்காக அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி, அதுல பயங்கர இது இருக்குது மக்களுக்கு. அதனால்தான் பாருங்க, நடுவுல ராகுல் காந்தி வீர் சாவர்கர் ஒரு கேலிய பேசின போது கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதை தவிர்த்து இவரை உத்தவ் தாக்கரேவும் சொன்னாரு, சரத்பவாரும் சொன்னார் ராகுல் காந்தி கிட்ட, நீங்க வீர் சாவர்கரை பத்தி அந்த மாதிரி பேசினீங்கன்னா நாங்க உடனே இருக்க முடியாது. மகாராஷ்டிரால அவருக்கு வேற இதுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயரோட ஏர்போர்ட் வந்து வீர் சாவர்கர் ஏர்போர்ட்னு பேர். இப்ப ஸ்ரீ விஜயபுரம்னு ஒரு புது பெயர் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஆங்கிலேயர் பேரெல்லாம் எதுக்கு இருக்கணும் தொடர்ந்து? எப்ப அண்டமானுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த இதை மீட்ட பிறப்புறம் ஆங்கிலேயர்கள் அங்க போய் தான் அண்டமான் திருப்பி இது பண்ணாங்க, ஜாப்பனீஸர்கள விரட்டினாங்க. அது ஒரு 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 சாப்டர் இருக்குது சுதந்திர போராட்டத்திலையும் சரி, உங்களுக்கு உலக மகாபோர்ல 2வது இதுல செகண்ட் வேர்ல்டு வார்ல இது பெரிய இது. அதனாலதான் பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மாத்திட்டே இருக்காங்க. கொலோனியல் இது நம்ம இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா சார், அதே மாதிரி பார்த்தா டெல்லி கூட பெயர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இந்திரபிரஸ்தங்கிறது பழைய பேரு சொல்லுவாங்க எல்லாரும். டெல்லிங்கிறதும் கிட்டத்தட்ட வெள்ளைக்காரர்கள் கொடுத்த பேர் தான். அதை மாற்றுவதற்கு வழி இருக்கா? இல்ல, தில்லிங்கிறது முன்னே இருக்குது. தில்லிங்கிற பேர் முகலாயர் காலத்துல முதல் காலத்துல இருக்குது, அதுக்கு பிறகு இருந்தது, அது இருக்குது. ஆனா டெல்லி சுத்தி வர இந்த இடங்கள்லாம் பாருங்க, இப்ப டெல்லியிலே தானே இருக்கு இந்திரபிரஸ்தாங்கிறது. இந்திரபிரஸ்தா, மீரட் பக்கத்துல ஹஸ்தினாபுரா, குருக்ஷேத்திர, எங்க மகாபாரதம் நடக்கிறது, யுத்தம் நடந்தது நம்ம படிக்கிறது. பல இடங்கள் சொல்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கதான் பக்க பக்கத்துல இருக்குது. பஞ்சவட்டி, அதாவது இதை மாற்றம்னு அவசியம் இல்லை. பட் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு பேரு, பல தெரு, இதுல எல்லாரும் கேட்கற பேர் மாத்துறதுல என்ன இருக்குது? எதுக்கு பேர் மாத்தணும்? என்ன பேர் மாத்திரம் எல்லாம் மாறி போயிடுமா? அப்படி பார்க்க போனா மெட்ராஸ் ஸ்டேட் ஏன் தமிழ்நாடு ஆச்சு? மெட்ராஸ் சொல்ற மகாநகரம் ஏன் சென்னை ஆச்சு? அதுலயும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருந்தது இல்ல? உங்களுக்கு நீங்க ராஜ்யசபா ரெக்கார்டு எடுத்து படிச்சீங்கன்னா, மேலவை ரெக்கார்ட் படிச்சீங்கன்னா, அண்ணாதுரை இதை பத்தி பேசியிருக்காரு. எதற்காக இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டோட பேர் தமிழ்நாடு ஆனோன்னு. அவரோட ஸ்பீச் ரொம்ப அருமையான ஸ்பீச் இது. சோ அதனால இதுல என்ன இது பாக்குறீங்கன்னா, இவங்க கமிட்டட் அது இல்ல. இப்ப கொலோனியல் பீரியட்ல ஆங்கிலேயர் டயத்துல இருந்த சட்டங்களை பல 1000க்கு மேல 1200 சட்டங்களை இங்க இது பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க. அதே போலதான் இந்த ஸ்ரீபுரம். இப்ப அதுல எல்லாரும் சொல்றாங்க வீர் சாவர்கர் பேர் வச்சிருப்போம் நாங்க நினைச்சோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது நான் சொல்வது என்னன்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2004 வந்த போது, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புல இருந்து ஒரு சின்ன பிளேக் வச்சிருந்தாங்க வீர் சாவர்கர். இப்ப மணிசங்கர் ஐயர் தான் நம்ம ஆயில் மினிஸ்டரா இருந்தார். அவர் வந்த உடனே முதல் கட்டளை என்னன்னா, இதை எடுத்துருட்டாரு. ஆனா அதே இந்திரா காந்தி வீர் சாவர்கர் மேல ஸ்டாம்ப் போடுறதுக்கு ஒத்துனாங்க, அதுக்கு லெட்டர் வேற எழுதினாங்க வீர் சாவர்கரோட கான்ட்ரிபியூஷனை பத்தி. அதை ராகுல் காந்தி மறந்துட்டாரு. பார்ட்டி சொன்ன விஷயங்கள்லாம் இவர் ஏதோ புது காங்கிரஸ் கட்சியாகவும் ஏதோ புதுசா ஒரு வாரிசு கிளம்பி இருக்கிற மாதிரி பண்றாரு. இந்திரா காந்தியே அந்த ஸ்டாம்ப் போடுவதற்கு சரி, அந்த வீர் சாவர்கரோட நினைவுக்காக இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. காரணம், மகாராஷ்டிரா பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு பெரிய இது இருக்குதோ, ஏன்னா முகலாயர்களா போராடினார் அவர், அதே மாதிரி வீர் சாவர்கரோட சுதந்திர போராட்டத்துக்கான பங்கு இருக்கு பாருங்க, அதை ரொம்ப கௌரவமாக எடுத்துக்கிறாங்க மகாராஷ்டிரா மக்கள். சார், இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார்.